தொடர்ந்து இயக்குனர் லிங்குசாமி நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள் சார், கலைமாமணி விருதை பெற்றதற்கு. இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் எப்படி இருக்கிறது? இந்த விருதை பத்தி கலைஞர் அவங்க ஒரு முரசொலியில் ஒரு கட்டுரை அப்ப எழுதியிருந்தாங்க. ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். கேக்குதுல உங்களுக்கு? கேக்குது சார். கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் எனக்கு மிகப்பெரிய பேரன்பு அவங்க மேல எப்பயும் உண்டு. அவங்க கலைமாமணி விருது சார்பா ஒரு கட்டுரையில சொல்லியிருந்தாங்க, இது அரசின் அன்பு முத்தம்னு சொன்னாங்க. அந்த ஈரம் இன்னும் மனசுல இருக்கு. இந்த அரசு கொடுக்கிற இந்த விருதை நான் ரொம்ப அன்போடையும் ரொம்ப மரியாதையும் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பணிகள், உங்களுடைய பணிகளை நாம் திரையில நாங்கள் மீண்டும் பார்க்கலாமா சார்? முதல்ல இதுவரைக்கும் இந்த பணிகள் செய்யறதுக்கு என் கூட நின்று என் கூட எல்லா வகையிலையும் ஒத்துழைச்ச என்னுடைய எல்லாருக்கும் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆளுமையா ஒரு இடத்துக்கு சேர்றதுக்கு எல்லாருடைய சின்ன சின்ன உதவியும் சின்ன சின்ன அன்பும் அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்துதான் நம்ம ஒரு இடத்துக்கு சேர்றோம். முதல் படம் எனக்கு கொடுத்த சவுதி சார் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குடும்பம், நண்பர்கள், தம்பி போஸ், பெரியண்ண எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவங்களுடைய மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியை விட இந்த கலைமாமணி விருதுக்கு நம்ம நண்பர்களுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய சொந்தங்களுடைய மகிழ்ச்சியும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்காகவே இன்னும் கொஞ்சம் ஓடணும், இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை செய்யணும்னு தோணுது எனக்கு. இணைப்பிலிருந்து உங்களுடைய மகிழ்ச்சி எங்களோட பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி திரு லிங்குசாமி.